இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி எவ்வளவோ ஃபேமிலி வந்து சிக்கி சின்ன பின்னாகி நாசமாக போச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ இந்த கேரளா திருவனந்தபுரத்தில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அந்த 1.25 வயசு குழந்தைய கொன்ன இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நேற்று திருச்சியில் நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் அஃபேருங்கிற ஒரு விஷயந்தான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், பிரிஞ்சு போயிடுறது நல்லது. லீகலாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு வேணான்னு சொல்லி போகிறவங்கள பிடிச்சி இழுத்து வைக்கிறோம்னோ, இல்லை வந்து நம்ம வந்து வேணான்னு சொல்லி விலகி போகிறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம நியாயம் கேட்கணும்னு போனீங்கன்னா அங்கே வந்து அசிங்கம், அவமானம், அது மட்டும் இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அந்த நேற்று திருச்சியில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டில் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வயசில் 7 வயசில் ஒரு பையன் இருக்கான். கடைசியில் வந்து என்னாச்சு, அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை வந்து பாய் ஃப்ரெண்டோட இருக்கையில் போய் பார்த்துட்டு ரொம்ப மூர்க்கமாக அடித்தனால அந்த பொண்ணு இப்போ சீரியஸாக இருக்குது. அது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரியலை. நேற்று அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ அவர் உட்காந்துட்டு அந்த பையனை வச்சுட்டு அழுதுட்டு போடையில் பார்த்தா எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே அழுகாத குறையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. காரணம் பிள்ளையோட போயிட்டு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போட்டிருந்தாரு. அது எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் செய்கிற தப்புக்காண்டி ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே அழிஞ்சு சின்ன பின்னமாக ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பிடிக்கலையா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சிம்பிள், நீ உன் வழியாக பார்த்துட்டு போ, நான் என் வழியாக பார்த்துட்டு போகிறேன்னு ஒதுங்கி போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை விட்டுட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்காமல் செய்யக்கூடியதோட விளைவு ஒட்டுமொத்த வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் யோசித்து செயல்படுங்க எப்போதுமே. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து லீகலாக ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. பிடிக்கலையா ரொம்ப சிம்பிள், ஒதுங்கி போயிருங்க, அவ்வளோதான். லைஃபுள்ள நிறையா விஷயங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஆனால் யாருமே அதை வந்து சரியாக அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்போதுமே வந்து வயலண்ட் வந்து எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதை மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வையகம்.